இப்போ இந்த சம் வந்து 25% ஆஃப் 50% ஆஃப் 100% டிவைடட் 25 ஆஃப் 100 இன்ட்டு 50% ஆஃப் 100 இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே 25% அப்படின்னாலே டிவைடட் பை 100 அப்படின்னு பர்சன்டேஜ்னு கொடுத்தாலே அந்த நம்பருக்கு கீழே டிவைடட் பை 100. ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். நெக்ஸ்ட்டு 50% அப்போ இன்ட்டு போட்டுக்கிட்டோம். அடுத்தது 50க்கு டிவைடட் பை 100 இன்ட்டு 100%. அப்போ 100% டிவைடட் பை 100. தட்ஸ் ஆல். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். பைனாலே டிவைடட் சிம்பிள். ஸோ இப்போ நான் எனக்கு டிவைடட் சிம்பிளாக போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட். நமக்கு கிளியராக இருக்கிறதுக்காக ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறோம். 25 ஆஃப் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, இங்கே பர்சன்டேஜ் கொடுக்கல. ஸோ ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இன்ட்டு 100. நெக்ஸ்ட்டு இன்ட்டு 50%. அப்போ 50 டிவைடட் பை 100 பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஆஃப் 100. ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்க கிவனுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ 25 டிவைடட் பை 100 இன்ட்டு 50 டிவைடட் பை 100 இன்ட்டு 100 டிவைடட் பை 100. இப்போ டிவைடட் சிம்பிள் இருக்கிறப்ப இப்போ வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் மாற்றி எழுதிருக்கோம். அதாவது கீழே இருக்கிற டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போகும், நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு வரும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ டினாமினேட்டரில் 100 மட்டும்தான் இருக்கும். ஸோ அது மேலே வந்துடுது. கீழே 25 இன்ட்டு 100 இன்ட்டு 50 இன்ட்டு 100. இப்போ நெக்ஸ்ட்டு கேன்சலேஷன் பண்ணுறோம். 25 125 இது 425. நெக்ஸ்ட்டு 50 கேன்சல் பண்ணுறோம். 150 250. நெக்ஸ்ட்டு 100 100 1 1 தான் வரும். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு 25 425. ஓகே. நெக்ஸ்ட்டு 1 டிவைடட் பை 4 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1 1 டிவைடட் பை 4 1/2 இன்ட்டு 1 மட்டும் போட்டுக்கிறோம். இன்ட்டு இங்கே 4 டிவைடட் பை என்ன இங்கே கொடுத்துருக்கோம், 25 கேன்சல் பண்ணுறப்ப இங்கே 1 தான் வந்திருக்கும். ஸோ 1 வந்து 100 இன்ட்டு 1 100 இன்ட்டு 50 இன்ட்டு 100. ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ 4 4 கேன்சல். நெக்ஸ்ட்டு 1/2 1/2 இன்ட்டு 1 1/2 தான் வரும். இன்ட்டு 1 இங்கே கேன்சல் பண்ணதுனால இங்கே 4 4 கேன்சல் பண்ணால் இங்கே 1 தான். 1 டிவைடட் பை 100 இன்ட்டு 50 இன்ட்டு 100. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 2 இன்ட்டு 50 என்ன பண்ணுறோம் 100 இன்ட்டு 1/100 இன்ட்டு 100. இப்போ இந்த இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ஒரே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 4 0 அப்படியே எடுத்து போட்டுடுறோம். ஸோ 100 இன்ட்டு 100 இதுதான் வரும், 10,000 தான் வரும். ஸோ இப்போ நம்ம 1 தான் இருக்கிறனால இப்போ 4 0 போட்டு 1 போட்டாலே அதே தான் வரும். இப்போ 1 டிவைடட் பை 100. இப்போ ஆன்சர் எடுத்துகிட்டு வாங்க. ஆன்சரில் எல்லாமே பர்சன்டேஜில் இருக்குது. ஓகேவா? இப்போ பர்சன்டேஜில் தான் நமக்கு ஆன்சர் வரணும். ஆன்சர் வந்து பர்சன்டேஜில் வரணும்னா இப்போ வந்து 1 டிவைடட் பை 100 இதை அப்படியே வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு இப்போ இதை என்ன பண்ணுறோம், எத்தனை 0 இருக்கோ பாயிண்ட்டு எடுத்து இப்போ டெசிமல் பாயிண்ட் இங்கே இருக்குது. இப்போ இந்த டெசிமல் பாயிண்ட்டை முன்னாடி இருக்கும். அப்போ 0 0 0 வருது. அப்போ என்னென்னா 0.0001 இப்படி எடுத்துகிட்டு வரும். அதாவது இந்த பாயிண்ட் வந்து 4 0 இருக்கனால 4 டிஜிட் தள்ளி நம்ம இங்கே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இப்படி எடுத்துகிட்டு வரப்ப என்ன ஆகுது, இப்போ டிவைடட் பை 100 இங்கே டிவைடட் பை 100. எப்போவுமே டிவைடட் பை 100 எப்போ வரும், பர்சன்டேஜ் இருந்தாலே. இப்போ வந்து 2% அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு போடுறோம்னா இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 100ன்னு போடுறோம். அது மாதிரி 0.001% அப்படின்னா தான் என்ன பண்ணுவோம், 0.001 டிவைடட் பை 100. இப்போ இது மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், 0.0001% அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஆன்சர் இஸ் இதுதான். அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து கரெக்டு. ஓகே, தேங்க்யூ.